உலகிலேயே ஆபத்தான 3 முருகன் கோயில்கள் தப்பி தவறி கூட முதல் இடத்துல இருக்கிற கோயிலுக்கு தனியாக போயிடாதீங்க. 3 இடத்துல குறுக்குத்துறை முருகன் கோவில். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தண்ணியில் ஃபுல்லாக மூழ்கிடும். கொஞ்சம் கூட கோயில் வெளியே தெரியாது, அந்த அளவுக்கு தண்ணீர் மூழ்கிடும். இது வந்து 1 வருஷம் 2 வருஷம் லாஸ்ட்டாக 300 வருஷமா வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கோயில் முழுக்க தண்ணீர் மூழ்கிடும். 300 வருஷமா அந்த கோயிலும் அதுக்குள்ள இருக்கிற முருகன் சிலையும் தண்ணியில் மூழ்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த கோயிலுக்கு ஒரு சின்ன சேதாரம் கூட ஆகவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள இருக்கிற சிலைக்கும் எதுவுமே ஆனதே கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஓதிமலை. இந்த ஓதிமலை முருகன் கோயில் தான் உலகத்திலே ரொம்ப ரொம்ப உயரத்தில் இருக்கிற முருகன் கோயில். இவ்வளோ உயரத்தில் நீங்கள் முருகன் கோயில் பார்க்க முடியாது. அது இல்லாமல் இந்த கோயிலில் இருக்கிற படிக்கட்டுகளோட அளவு மட்டும் 1880, அதாவது கிட்டத்தட்ட 2000 படிக்கட்டுகள். இந்த கோயிலில் இருக்கிற முருகனுக்கு 5 தலை 8 கைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அதிசய முருகன் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது, இங்க மட்டும் தான் இருக்காரு. இந்த மலை 3500 அடி உயரத்தில் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குக்கே சுப்பிரமணிய கோயில். இந்த கோயில் தான் இன்னமும் 6 தலை நாகம் ஒன்று வாழ்ந்துட்டு வரதாகவும் அந்த மலையும் அந்த கோயிலையும் உள்ள இருக்கிற சிலையும் அந்த பாம்பு தான் பாதுகாத்து வரதுன்னு சொல்லப்படுது. அதனால இந்த கோயில் நைட் டைம்ல யாருமே போக மாட்டாங்க. இந்த கோயிலில் இப்போ வரைக்குமே அந்த வாசுகி நாகம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வாசுகி நாகம் மூச்சுற சத்தம் கேட்கறதாவும் அதோட விஷம் இன்னத்தையும் கத்திட்டு இருக்கிறதாவும் நம்பப்படுது. அதனால இந்த கோயிலுக்கு இரவு டைம்ல யாருமே போக மாட்டாங்க. தனியாக இருக்கும்போது யாரும் போக மாட்டாங்க. ரொம்பவே மர்மமான கோயில்ல முருகன் கோயில் இதுதான் முதல் இடத்துல இருக்கு. இந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு ஆறு இருக்கும். அந்த ஆறுல தான் தாருகாசன முருகன் வதம் பண்ணிட்டு அந்த வேலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேலு இந்த ரத்தத்தை இருக்கிற ஆறுல தான் கருவுனாராம்.